அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு. ஸோ நேற்று நியூஸ் பேப்பர்ல பார்த்தீங்கன்னா இந்த தகவல் ரொம்ப முக்கியமான தகவலாக வந்திருக்கு. வருடாந்திர அட்டவணைப்படி, அதாவது ஆனுவல் பிளானர் படியே எல்லா எக்ஸாமுமே நடக்கும். அதுவும் அதிக காலி பணியிடங்களை நிரப்புறதுக்கும் மினிஸ்ட்ரி லெவல்ல அறிவுரை பார்த்தீங்கன்னா வழங்கியுள்ளதாக டிஎன்பிஎஸ்சியுடைய தலைவர் எஸ்.கே. பிரபாகர் சார் சொல்லியிருக்கிறாரு. அதன்படி இங்க பாத்தீங்கன்னா தெளிவா கொடுக்கப்பட்டுள்ளது. டிஎன்பிஎஸ்சியில அரசு துறையில் அதிக காலி பணியிடங்களை நிரப்ப அறிவுரை வழங்கப்பட்டுள்ளதாக வருடாந்தார, அதாவது ஆனுவல் பிளானர் தேர்வு அட்டவணையின்படி அனைத்து போட்டித் தேர்வுகளும் நடத்தப்படும் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி சேர்மன் சொல்லியிருக்காரு. ஸோ தமிழ்நாட்டில் இந்த ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்துள்ளதாக செய்திகள் வந்துள்ளது. ரைட். ஸோ அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, டிஎன்பிஎஸ்சி 2026 இந்த வருடாந்திர பிளான் படியே பாத்தீங்கன்னா எல்லா எக்ஸாமுமே நடக்கும். அதன்படிதான் இப்ப ரீசெண்டாக ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வு, நேர்முக தேர்வு இல்லாத, அதாவது இன்டர்வியூ இல்லாத நான் இன்டர்வியூ இந்த எக்ஸாம்ஸும் பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. அந்த நோட்டிபிகேஷன் உங்களுக்கு ஆல்ரெடி வந்திருக்கும். கம்பைன் டெக்னிக்கல் எக்ஸாம்க்கான நோட்டிபிகேஷன். அதன்படி எல்லா ஆன்லைன் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு இருக்கு. இருந்தாலும் பாத்தீங்கன்னா மத்த அந்த எக்ஸாம் டேட் சொல்லவே இல்லை. ரைட். ஸோ ஆனா அது ஏன் அப்படிங்கிற தகவல் கொடுத்துருக்காங்க. புதிய பணியிடங்கள் வரும் பட்சத்தில் பிற்சேர்க்கை அறிவிப்பு வெளியிடப்படும். அதே போல காலி பணியிடங்களின் எண்ணிக்கையும் அதிகரித்தாலும் இதே முறையில் சேர்த்துக் கொள்ளலாம். ஓகே. சோ அப்ப இந்த வருடம் வர்ற நோட்டிபிகேஷன்லயே பாத்தீங்கன்னா இப்ப எக்ஸ்ட்ராவா ஏதாவது ஒரு காலி பணியிடங்கள் நடுவுல இன்டர்மீடியட்டா வருதுன்னு வச்சுக்கோங்க, அதையும் பாத்தீங்கன்னா இதுக்குள்ளேயே சேர்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. ஸோ 640 சொச்சம் வேகன்சி தான் கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ்ல இருக்குல்ல. ஸோ மேபி அது ஆட் ஆன் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி குரூப் 1க்கான நோட்டிபிகேஷன் ஜூன் 23 இந்த டேட்லயே பாத்தீங்கன்னா வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப ஜூன் 23 இந்த மாசம் 23 நிச்சயமா நோட்டிபிகேஷன் வரும். என்னென்ன பதிவுகள், காலி பணியிடங்கள் தொடர்பான விவரங்கள் அறிவிப்பிலேயே பார்த்தீங்கன்னா இடம்பெறும்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி அனைத்து தேர்வுக்கும் அறிவிப்புகள் குறித்த காலத்தில், அதாவது ஆனுவல் பிளானர்ல சொன்ன மாதிரியே வந்துரும்னு சொல்லியிருக்கிறாங்க. கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்துல உதவியாளர் பணியிடங்கள் எல்லாமே டிஎன்பிஎஸ்சிலேயே நிரப்பப்பட்டுச்சு. அதே மாதிரி இந்த வருஷம் பாத்தீங்கன்னா பல பல்கலைக்கழகத்துல பாத்தீங்கன்னா ஆசிரியர் அல்லாத பதவிகள், ஓகே, அதாவது டீச்சர்ஸ் இல்லாத, டீச்சர்ஸ் சொல்லும் போது டெட் டிஆர்பி வந்துடும். ஸோ பல்கலைக்கழகத்திலேயே ஆசிரியர் அல்லாத பதவிகள் எல்லாம் அந்தந்த பதவியோடைய ரேங்கிங் படி குரூப் 2, குரூப் 2 பாத்தீங்கன்னா நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி டிஎன்இபி தமிழ்நாடு மின்சார வாரியத்தால் விரைவில் 15,000 காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்ற அறிவிப்பும் வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சி வழியாகவே நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஈவன் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் சரி, இந்த இபி சம்பந்தமாக இபிலேயே பாத்தீங்கன்னா நாட் ஒன்லி இன்ஜினியரிங் மட்டும் கிடையாது, அதுலயே அக்கௌண்ட்ஸ் இருக்கு, அதுலயே இந்த ஹெச்ஆர் இருக்கும், இப்படி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு 15,000, அரௌண்ட் ஒரு 15,000 காலி பணியிடங்கள் நிரப்பப்படும்னு அறிவிப்பு வந்திருக்கு. ஸோ அதுவும் டிஎன்பிஎஸ்சிலே கொண்டு வர போறாங்களா. ஸோ இப்படி எல்லாத்தையுமே டிஎன்பிஎஸ்சிலே கொண்டு வர போறாங்க. ஸோ இந்த தடவை நிறைய வேகன்சிஸ் பாத்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதனால போட்டித் தேர்வுக்கு படிக்கும் மாணவர்கள் தயவு செய்து இப்ப இருந்து இன்னும் ஃபுல் ஃபிளட்ஜா, இன்னும் ஒருங்கிணைப்போட படிக்க ஆரம்பிங்க. கம்பைன் ஸ்டடி பண்ண முடியுமா பண்ணுங்க, குரூப் ஸ்டடி பண்ண முடியுமா பண்ணுங்க, ஆன்லைன் கிளாஸஸா பாருங்க. அதே மாதிரி நீங்க அகாடமில போய் படிக்கிறீங்களா, அதை இன்னும் ஸ்திரப்படுத்துங்க. உங்களுடைய ஸ்டடீஸ் அண்ட் ப்ரிப்பரேஷனை இன்னும் ஸ்ட்ரீம்லைனா மாத்துங்க. இந்த அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் நிச்சயமா அடுத்தடுத்து நிறைய பாத்தீங்கன்னா வாய்ப்புகள் இருக்கு. இந்த வருடம் இதை பயன்படுத்திக்கோங்க மக்களே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். வேற ஏதாவது தகவல் வேணும்னா கூட கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.